திணிவு எம்ஐ உடைய ஒரு துரோள்ளி எக்ஸும் திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துரோள்ளி வையும் ஒரு ஒப்பமான கிடைமேற்பரப்பு மீது ஒரு நேர்கோடு வழியே ஒரே திசையில் இயங்குகின்றன. ஒரு ஒப்பமான நேர்கோட்டில் ஒரு எக்ஸ் என்ற துரளி எக்ஸ் என்ற துரோள்ளி எம் திணிவுடையதாக இருக்குது. அதே மாதிரி y நிறையுள்ள துரளி கேபிட்டல் எம் இருக்குது. ஒரே திசையில் இயங்குகின்றன. என்ன செய்யுது? ஒரே திசையில் இயங்குகின்றன. சரியா? அதான் சொல்லுவோம், ஒரே திசையில் இயங்குகின்றன. துரளி எக்ஸின் கதி துரளி வையின் கதியின் இருமடங்காகும். துரளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்காகும். இது ரெண்டு இந்த திசையில் துரளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்காகும். சரி, இரு துரோளிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றது. இவங்க மோதுபட்டோன்னே என்னது? எக்ஸும் வையும் மோதுபடுதான். ஒரே திசையில் வந்தவங்க சரிதான். இவர வந்தானே கூட எக்ஸ்ரே வந்தானே கூட 2v இருக்குது. அப்போ இப்படி என்ன செய்யும்? மோது தான் பட போகுது. மோதுப்பட்ட பிறகு இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொது வேகத்தோட போகிறாங்களாம். பி டேஷன் போகிறோன்னா பொது வேகத்துடன் செல்கிறாங்க. ஓகே. மோதிய காரணமாக துரளி வையின் கதி 20% அதிகரிக்குமெனி. வையின் கதி 20% அதிகரிக்குமெனி கேபிட்டல் எம்முங்கு சிமோல் எம் யாது? இந்த கதி வையின் கதி 20% அதிகரிக்குமெனி. முட்டப்பட்ட பிறகு இந்த வையின் கதி இந்த வி என்ற கதி 20% அதிகரிச்சிருக்கான். சரியா? அப்போ வி என்றது என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் 20% அதிகரிச்சிருக்கண்டா வி கூட்டல் வி தர 100/20. ஏன்? வி இந்த இருக்குது 20% இந்த பார்த்துருக்கேன். 100 20 தர வி. அப்போ கூட்டி விடனா வி ப்ளஸ் 20v/100 கோமாசி எடுத்தால் 100. அப்போ நொண்டுங்கள் இருக்குது 100 100 தர 100 1 தர 100 100. அப்போ மேலே 100ஆல் பிடிக்கினா 100v ப்ளஸ் 20v. எனக்கு 100 தான் அடிசமம் தானே. அப்போ 120v/100. அதாவது வி டேஷ்ன்றது இப்படி இருக்கும். இது என்ன போட்டேன்னு விளங்கிட்டா? அதாவது இந்த விக்கும் இந்த வி டேஷுக்கும் எல்லாம் தொடர்படுத்திருக்கேன். அவங்க தான் சொல்லியிருக்காங்களே இந்த வியின் 20% இது அதிகரிக்குதுண்டா வியின் 20% அதிகரிக்கிறது. அப்போ வியும் இருக்க போது அதில் 20% இருக்க போகுது. அப்போ அதுக்கு போமாசி எடுத்து 120 வி டேஷாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எங்களுக்கு திணி விவேகம் என்றால் யாரும் உந்தம் தானே. அப்போ உந்தக்காப்பு விதி, ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி, இது ஒரு காவிக்கணியம். அப்போ திசை நீங்கள் குறிப்பிடணும் உந்தக்காப்பு விதிக்கு. சரியா? திசை குறிப்பிடணும் உந்தக்காப்பு விதிக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். சரியா? இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஆரம்ப உந்தம் விளங்குதாடா, இறுதி உந்தம். சரியா? ஆரம்ப உந்தம் என்ன? இந்த இருக்கே எம் இந்த திசையில் எம் திணிவு இருக்கிற பொருள் 2v வேகத்தில் அசைஞ்சது கூட்டல் வெறும் தானே. கேபிட்டல் எம் இருக்கிற பொருள் வி வேகத்தில் அசைஞ்சது. சரியா போட்டது? எம் திணிவு இருக்கிற பொருள் 2v வேகத்தில் உந்த மண்டாலே திணிவு தர வேகம் தானே கூட்டல் எம் இந்த திசையில் இதே திசையில் நான் அசைது ரெண்டுமே தர வி உந்த மற்ற எம் தர வி. இது எக்ஸ்ற பொருள்றது, இது எக்ஸ், இது வையிடுது எம்பி சமன் ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கு? சேர்ந்தரங்கிருக்கு. அப்போ எம் கூட்டல் எம் என்ன வி டேஷாக இருக்க போகுது. சரியா? என்ன ரெண்டு குணா என்ன? இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம், ரெண்டு பொதுவான வி டேஷ் வேகத்தில் இயங்கிருக்கு. அப்போ இனி இதை தான் திக்க போகிறோம். வி டேஷுக்கு எங்களுக்கு இந்த ஒரு தரவு எடுத்திருக்கேன். 120v/100 சமன் வி டேஷாக இருக்க போகுது. இது ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். அப்போ இதில் பார்த்தோம்னா 2mv. சரியா? 2mv கூட்டல் கேபிட்டல் MV சமன் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம், ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் முழுவதையும் வி டேஷுக்கு எப்படி போடலாம்? 120
வி இங்கு 100. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன செய்யலாம், மொத்தம் 3 வியும் தூக்கலாம். இதில் ஒரு வி, இதில் ஒரு வி, இதில் ஒரு வி, எல்லாம் தூக்கி விட்டோம்டா 2 ஸ்மால் m ப்ளஸ் கேபிட்டல் M, என்ன வீலாம் தூக்கிட்டு தானே, ப்ளஸ் கேபிட்டல் M சமன் 120 இங்கே சேவர இந்த சேவரம் பெற்றேன் 1.12 10 வச்சா 1.2 1.2 இந்த அடைப்பு நிற்கிறோம்டா 1.2m ப்ளஸ் 1.2 கேபிட்டல் M. சரியா, இவங்களுக்கு என்ன தேவை, எம்முங்கள் எம், அதாவது கேபிட்டல் எம்முங்கள் ஸ்மால் எம் தான் கேட்குறாங்க. எல்லாமே கொண்டு இது ஸ்மால் எம், இதுவும் ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம், இதுவும் கேபிட்டல் எம், ஸ்மால் எம் எல்லாம் கொண்டு வரும் பக்கத்தில். அப்போ 2m சய 1.2m கூட்டு வரைங்க அந்த கழிப்படும். அதே மாதிரி 1.2m ஏற்கனவே இருக்குது. இதுலேருந்து என்ன செய்ய போகுது, கழித்தல் ஒரு m கழிப்பட போகுது. இந்த ஒரு m கூட்டு வரைங்க அந்த கழிப்படும். 2லேருந்து 1.2m போனால் 0.8m சமன் 1.2mலேருந்து ஒரு m போனால் கேபிட்டல் M போனால் 0.2m. எனக்கு எம்முங்கள் ஸ்மால் எம் தான் தேவை. அப்போ என்ன செய்ய போனால் இந்த எம் பெருக்கு படிங்க வந்து பிரிப்படும். இது தலைகளை இருக்கும் மாற்றி எழுதுனா 0.2m, அதாவது அதை இங்கே எழுதி இதை அங்கே 0.8 ஸ்மால் எம். அப்போ கேபிட்டல் எம்முங்கள் ஸ்மால் எம் தான் எனக்கு தேவை. இங்கே பெருக்கு போகிறது இங்கே வந்து பிரிச்சுட்டு இங்கே பெருக்கு போகிற எம்மை இங்கே வந்து பிரிக்க போகிறேன். அதாவது இந்த எம் இப்படி இருக்கு, இதுக்குள்ளே ஸ்மால் எம்மை போடுறேன். 0.8 அப்படி இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி தான் தூக்கி கீழே கொண்டு வந்தேன் நான். அப்போ இந்த 0.2 செய்யும் இங்கே போகும், என்ன பெருக்கு போகிற அப்படி பண்ணானே. அப்போ எம்முங்கள் எம் சமன் 0.8 0.2. அப்போ 2ஆல் சுருக்கணும்டா 4. அப்போ எம்முங்கள் எம் சமன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 இருக்குது. வெறும் உந்த காப்பி தான் பயன்படுத்தினாங்களா என்ன, இதில் வேகத்துக்கு எனக்கு தொடர்பு இருந்தால 2 வேகத்தில் தொடர்பு எடுத்தினான். ஆரம்பம் சமன் 20 உந்தம். காவிக்கணி என்றால் திசை குறிப்பிட்டு தான் நீங்கள் உந்தம் போட்டிருக்கணும். அது ஒரே திசையில் இருக்கிறதா தான் கூட்டியிருக்கும். இது எதிர் திசையில் தான் கழிச்சிருப்பேனா M தர 2V இந்த போட்டிருக்கேன். அதே மாதிரி கேபிட்டல் M தர V, அதே மாதிரி ஸ்மால் M கேபிட்டல் M குன்னா V டேஷுக்கு சமனாக இருக்கும். V டேஷுக்கு எனக்கு இந்த கண்டிருக்கேன் நான் 120 விதத்தில் அதிகரிக்குமெண்டு. அப்போ மொத்தமாக 2mக்கும் ப்ளஸ் MV இதில் இருக்கிற Vலாம் தூக்கிட்டேன். அப்போ 2m ப்ளஸ் M சமன் 1.2m ப்ளஸ் 1.2 கேபிட்டல் M. அப்போ ஸ்மால் M ஒரு பக்கத்தில் கொண்டிருக்கேன், கேபிட்டல் M ஒரு பக்கத்தில் கொண்டிருக்கேன். ஏன்னா எம்முங்கள் M தான் தேவை, கேபிட்டல் M ஸ்மால் M தான் தேவை. அப்போ கேபிட்டல் M ஸ்மால் M எவ்வளோன்ட்டு சுருக்கி பார்த்தோம்னா 4 என்ற ஒரு விட வரும். சரியா, சிம்பிளான ஒரு உந்த காப்பு விதி தானே இது.